Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஆட்டா மால்புவா. அதாவது கோதுமை மாவில் நம்ம கொஞ்சமாக பால் பவுடர், அது மட்டும் இல்லாமல் ரவை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு சேர்த்துட்டு இது கூட பால் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பால் ஆட் பண்ணி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதாவது கோதுமை மாவு கூட இந்த ரவையும், அதாவது ஃபுல் கப் வர மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு ரவை. 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மில்க் பவுடர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்னென்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக நம்ம ரவை ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னா சோம்பு பவுடர் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து சோம்புனோட இந்த ஸ்மெல் பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் கூட பால் ஆடையும் சேர்ந்து தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பால் ஆடையும் இதில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரவை போட்டுக்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் நிறையாவே இழுக்கும். கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னுமே வந்து என்னென்னா தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும். இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரவை இருக்கிறதுனால இன்னும் நல்லாவே இழுக்கும். பால் வந்து நிறைய ஆட் பண்ணணும். இப்போ நம்ம பால் வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது. இதையே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளவோ நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ மீதி இருக்கிற இந்த மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லாவே பீட் பண்ணணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ ரவை கூட சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க டைமு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வரணும். இது வந்து கரெக்டான பதம். அதாவது கரண்டியில் எடுத்தால் கூட இப்படி வந்து லேயராக வரணும். இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். 1 2. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எவ்வளோ வந்து நம்ம சர்க்கரை போட்டோமோ அதே அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கரையணும். இது வந்து லைட்டாக என்னென்னா ஒரு கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. லைட்டாக ஸ்டிக்கியாக இருந்தாலே போதும். நம்ம எப்படி ஜாமுனுக்கு வந்து காய்ச்சோமோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது கூட நம்ம சஃப்ரான் வந்து ஒரு 2-3 இது பிஞ்சு சேர்த்திக்கலாம். ஒரு சைடில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு கீ ஆட் பண்ணலாம். இல்லைனா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம குங்குமப்பூ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து எல்லோயிஷாக தெரியுது. இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டிக்கியாக இருக்கிற வரைக்கும், அதாவது கம்பி பதம் வேண்டாம். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிக்கட்டும். இதுக்கடையில் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி வரணும். ரவையும் நல்லா வந்து ஊறிடுச்சு. இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது. தொட்டிங்கனாவே தெரியும் கொஞ்சம் நல்லா வளவலன்னு இருக்கும். இது வந்து இந்த மாதிரி வரதுக்கு இதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். தொட்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சின்னதாக நம்ம ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது சிம்மில் வச்சுட்டு அப்படியே மெதுவாக வேக வைக்கலாம். இது கூட நம்ம வாசனைக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா ஃபுல்லாகவே நெய்யில் வந்து எடுத்தோன்னா அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதில் வைப்போம். அடுத்தது ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து என்னென்னா சிம்மில் வச்சு தான் செய்யணும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஃபுல்லாக வெளில வந்துடும். நம்ம லாஸ்ட்டில் வந்து சிரப்பில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து டீப் ஃப்ரை பண்ணி வச்சதை சிரப்பில் போட்டு எடுத்துக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் ஊறினாலே போதும். அப்படியே ஊறட்டும். நம்ம சிரப்பில் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே வச்சிடலாம். அதே மாதிரி அடுத்தது எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மால்புவா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம லைட்டாக அப்படியே சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான ஆட்டா மால்புவா ரெடி. ஆட்டா மால்புவா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா சின்ன சின்ன விசேஷங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்வீட் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா கோபி சுதா சேனல் வந்து தனியாகவே இருக்குது. ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதில் வந்து என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம்.